சரி, அண்ணாமலை வந்து கட்சி மேலே அன்பாக லாயலாக இருக்காருன்னா 100க்கு 100 லாயலாக இருக்கார். தமிழ்நாட்டு பாஜகவை மீட்டெடுத்து வளர்த்தெடுத்ததே அண்ணாமலை தான். இவங்க நன்றி கெட்டத்தனமாக நடந்தாங்க. அவர் அது பெருசு பண்ணல, கொஞ்சம் பெரிய மனசோடு போயிட்டார். அமெரிக்காவில் போய் ஹாலிடே பண்ணார், அலாஸ்கா போனார், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பெரிய பெரிய உலக பல்கலைக்கழகங்கள்லாம் பேசினார். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலலாம் இந்தியன் அரசியல்வாதி யாரும் பேசினா எனக்கு தெரிஞ்சு வரலாறே கிடையாது. அங்கெல்லாம் கூப்பிடவும் மாட்டாங்க. தகுதி அடிப்படையில் தான் அவர் கூப்பிடப்பட்டார், கட்சி அடிப்படையில். காங்கிரஸ்லேயே ராகுல்லாம் கூப்பிட மாட்டாங்க. அவர் வந்த உடனே சேர்ந்திருக்காரு. அப்புறம் ஆலோசனை பண்ணியிருக்காரு. என்ன அவருக்குன்னா, திருப்பி அவரோட ஆதரவாளர்கள், நெருங்கிய வட்டாரங்கள், நட்பு வட்டாரங்கள் அன்னைக்கு திருப்பி சாக்கடையில் போய் விடாதீங்க. நீங்கள் என்ன தான் மாநில தலைவராக போனாலும் உங்களை நிர்வாகம் பண்ண விட மாட்டாங்க. காலை பிடிச்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. வார் ரூம் வச்சு உங்களை அடிப்பாங்க. சொத்து சேர்த்தேன்னு சொல்லுவாங்க. உங்களை வந்து சேர்க்க விட மாட்டாங்க. உங்களை வாழ்த்த விட மாட்டாங்க. உங்களை அயன் பவர் கொடுத்தா கூட பண்ண முடியாது. பேசி பாருங்கன்னாங்க. டெல்லிகிட்ட வந்து டெல்லி கேட்டாங்களாம், என்ன வேணும் உங்களுக்கு, மத்திய அமைச்சர் பதவியா மாநிலத்தில்? மத்திய அமைச்சர் வேண்டான்ட்டார். இல்லை முருகன் ரிசைன் மட்டும் உங்களை போடுறேன், இதை வேண்டாங்க, எனக்கு பிடிக்கல, வேண்டான்ட்டார்.